ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவராஜ் கவி யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு 1/2 kg சிக்கன் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கருவேப்பிலை தழை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கன் உள்ளே ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சமும் கரம் மசாலா கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மிளகாய் பொடியும் 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கு அப்புறமா நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி நல்லா ஓரளவுக்கு சிக்கன் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தண்ணியாட்டம் வேணுமோ இல்லை கிட்டே வேணுமோ அதுக்கேற்ற மாரி தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வேகட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா கிரேவி மாரி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். பக்கத்துலேயே இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இட்லி கறி குழம்பு செம்ம காம்பினேஷன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி, சுவையான சிக்கன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. யாருக்கெல்லாம் இட்லி வித் சிக்கன் குழம்பு பிடிக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகே, பாய்.